தமிழ்நாட்டில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். நாளை மாலை 3 மணிக்கு வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரை மாற்றியது தேர்தல் ஆணையம். முருகானந்தத்திற்கு பதிலாக சாய்குமார் நியமனம். தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஆயுதப்படை டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம். டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை மாற்றியது ஒருதலைப்பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். பாஜக அதிமுக நடத்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போகும் வகையில் செயல்படுவது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல என காட்டம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 4ஆம் கட்ட பரப்புரை பயண திட்டம் வெளியீடு. தஞ்சாவூரில் நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கும் வரை கஞ்சா விற்பனையை ஒழிக்க முடியாது என வேளச்சேரியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் ஒழிப்போம் என உறுதி. ஆட்சி 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதுமாக அறவாக ஒழிக்கப்படும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பதநீர் இறக்கிய தொழிலாளி மீது உதவி ஆய்வாளர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு வலியுறுத்தல். ஆலங்குளத்தில் பனை தொழிலாளி மீது நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக 3 காவலர்கள் மீது வழக்கு பதிவு. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மற்றும் 2 காவலர்கள் மீது வழக்கு. அதிமுக உதவியுடன் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற பார்ப்பதாக திருவள்ளூர் பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். அதிமுகவிற்கு விழும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கான வாக்கு என பேச்சு. அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பார்க்குது. அதனால இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். 1 கிலோ தங்கம் 60 சிலிண்டர்கள் தருவேன் என வாக்குறுதி தரவா என சீமான் கிண்டல். சென்னை ஆலந்தூரில் நாம் தமிழர் வேட்பாளருக்காக பரப்புரை. நான் குடும்ப தலைவிக்கு மாசம் 5000 தருன்னு சொல்ல முடியாத? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தானே அது சொல்றேன். நான் 6 சிலிண்டர், நான் 60 சிலிண்டர் தானே உனக்கு 60. அண்ணா ஒரு நீ சூப்பர் 6 இல்ல, அண்ணா ஒரு நீ சூப்பர் 60. வச்சுக்க. தன்னை 15 ஆண்டுகளாக கட்ட வைத்த பாவம் சும்மா விடாது என்று மக்களை பார்த்து ஆவேசமாக பேசிய சீமான். திரையரங்கில் விசிலடித்த கூட்டம் தற்போது ரோட்டில் விசிலடிப்பதாகவும் தாவேக தொண்டர்கள் மீது விமர்சனம். இப்ப தெருவில் அடிச்சுட்டல, தியேட்டர்ல படம் பார்க்கும்போது விசாரிச்சுடா, இப்ப தெருவில் அடிக்கிறா, தீரி விசாரிச்சது. நெல்லை பாளையங்கோட்டையில் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பரப்புரை. பெருமளவில் திரண்ட தாவேக தொண்டர்கள். தமிழ்நாட்டில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாள். நாளை மாலை 3 மணிக்கு வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளரை மாற்றியது தேர்தல் ஆணையம். முருகானந்தத்திற்கு பதிலாக சாய்குமார் நியமனம். தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் ஆயுதப்படை டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம். டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாற்றி தேர்தல் ஆணையம் உத்தரவு.
தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை மாற்றியது ஒருதலைப்பட்சமான அத்துமீறிய அரசியல் நடவடிக்கை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். பாஜக அதிமுக நடத்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போகும் வகையில் செயல்படுவது தேர்தல் ஆணையத்திற்கு அழகல்ல என காட்டம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 4ஆம் கட்ட பரப்புரை பயண திட்டம் வெளியீடு. தஞ்சாவூரில் நாளை மறுநாள் மாலை 5 மணிக்கு பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கும் வரை கஞ்சா விற்பனையை ஒழிக்க முடியாது என வேளச்சேரியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் ஒழிப்போம் என உறுதி. ஆட்சி வரணுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் முழுவதுமாக அறவாக ஒழிக்கப்படும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே பதநீர் இறக்கிய தொழிலாளி மீது உதவி ஆய்வாளர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எஸ்ஐ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு வலியுறுத்தல். ஆலங்குளத்தில் பனை தொழிலாளி மீது நடந்த துப்பாக்கிச்சூடு தொடர்பாக 3 காவலர்கள் மீது வழக்கு பதிவு. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் உதவி ஆய்வாளர் இசக்கி ராஜா மற்றும் 2 காவலர்கள் மீது வழக்கு. அதிமுக உதவியுடன் பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற பார்ப்பதாக திருவள்ளூர் பரப்புரையில் துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சனம். அதிமுகவிற்கு விழும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவுக்கான வாக்கு என பேச்சு. அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பார்க்குது. அதனால இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். 1 கிலோ தங்கம் 60 சிலிண்டர்கள் தருவேன் என வாக்குறுதி தரவா என சீமான் கிண்டல். சென்னை ஆலந்தூரில் நாம் தமிழர் வேட்பாளருக்காக பரப்புரை. நான் குடும்ப தலைவிக்கு மாசம் 5000 தரேன்னு சொல்ல முடியாத? ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தானே சொல்றேன். நான் 6 சிலிண்டர், நான் 60 சிலிண்டர் தானே உனக்கு. 60 அண்ணா ஒரு நீ சூப்பர் 6 இல்ல, அண்ணா ஒரு நீ சூப்பர் 60 வச்சுக்க. தன்னை 15 ஆண்டுகளாக கட்ட வைத்த பாவம் சும்மா விடாது என்று மக்களை பார்த்து ஆவேசமாக பேசிய சீமான். திரையரங்கில் விசிலடித்த கூட்டம் தற்போது ரோட்டில் விசிலடிப்பதாகவும் தாவேக தொண்டர்கள் மீது விமர்சனம். அங்க விசிலிட்ட இப்ப தெருவில் அடிச்சுட்டேன். தியேட்டர்ல படம் பார்க்கும்போது விசிலடிச்சா இப்ப தெருவில் அடிக்கிறா. தீரி விசாரிச்சது. நெல்லை பாளையங்கோட்டையில் தாவேக வேட்பாளர்களை ஆதரித்து விஜய் பரப்புரை. பெருமளவில் திரண்ட தாவேக தொண்டர்கள்.